வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 10 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தால் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போது அவர்கள் பெறும் ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. ஓய்வூதியம் 50%ல் 10% ஊழியர்களின் பங்களிப்பாக இருக்கும் என்றும் அறிக்கை. அரசு அலுவலர்கள் உயிரிழந்தால் 20 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும். ஓய்வூதியதாரர் இருந்தால் அவர் பெற்ற ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவிப்பு. புதிய ஓய்வூதிய திட்டத்தால் ஓய்வூதிய நிதியத்திற்கு ஆண்டுக்கு 13,000 கோடி வழங்கப்படும். ஓய்வு பெறுவதற்கான பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் ஓய்வு பெறும் அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் தரப்படும். ஜனவரி 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட அரசு ஊழியர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் ரத்து. தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டம் இந்தியாவுக்கே முன்மாதிரியான திட்டம் என்றும் ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. ஓய்வூதிய அறிவிப்பின் மூலம் லட்சக்கணக்கானோருக்கு வாழ்வு அளித்துள்ளார் முதலமைச்சர். இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என நம்புவதாகவும் ஜாக்டோ ஜியோ பேட்டி. திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பான செயலியை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதள பக்கத்தையும் அறிமுகம் செய்து வைத்தார் முதலமைச்சர். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல மக்கள் பங்களிப்புடன் கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களை அழைக்கிறது. உங்கள் ஆலோசனைகளை தெரிவிக்க தொலைபேசி 08944496000, வாட்ஸ்அப் 9384001724, மின்னஞ்சல் DMK Manifesto. திமுக தேர்தல் அறிக்கை செயலியில் பொதுமக்கள், வணிகர்கள், அரசு ஊழியர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிக்க ஏற்பாடு. மக்களின் தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக கனிமொழி MP தகவல். அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவுரை, இந்த தேர்தல் அறிக்கை மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை தொடர்ந்து சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடங்கியது தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம். முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ள கூட்டத்தில் விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோரிடம் கருத்துக்களை கேட்க திட்டம். தமிழ்நாட்டை சீரழிப்பதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேதான் போட்டி. 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்றும் சீமான் திட்டவட்டம். நீ பொள்ளாச்சின்னா நீ அண்ணா பல்கலைக்கழகம், அப்புறம் 2 பேருமே ஒரு சம அளவாக வைக்கீங்க. நீ இதில் மாற்று, ஒரே இது 2 கட்சிக்கு தான் போட்டி. எவன் அதிகமாக திருடுறது, எவன் அதிகமாக கொள்ளையடிக்கிறது, எவன் அதிகமாக நாட்டை நாசம் பண்ணுறதுங்கிறதுல போட்டி. வேற என்ன போட்டி இருக்கு? மாநிலத்தில் அமைதி மற்றும் சட்டம் ஒழுங்கை காவல்துறையினர் பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மக்களுக்கு காட்சிக்கு எளியவர்களா கனிவா நடந்துக்குங்க. உங்களுடைய உறுதி செய்கிற வேலையில் தெரியணும். இரும்பு கரத்தை
குற்றத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். புகார் கொடுக்க வரவங்ககிட்ட மரியாதை, புன்னகை, அக்கறை இவைகளெல்லாம் இருக்கணும். அந்த கேரக்டரை காட்டுங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் காவல்துறையினர் கவனத்துடன் செயல்பட வேண்டும். தங்கள் வீடுகளிலும் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை போலீசார் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் போது மிக மிக ஜாக்கிரதையாக கையாளணும். சென்சிபிளாக நடந்துக்கணும். இந்த துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சராக இது என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, 100% நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய உத்தரவு. புகார் கொடுக்க காவல் நிலையத்திற்கு வருவோரிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். காவல்துறை பொதுமக்களின் நண்பன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். காவலர்னா மக்களுக்கு காட்சிக்கு எளியவர்களா கனிவாக நடந்துக்குங்க. உங்களுடைய உறுதி செய்கிற வேலையில் தெரியணும். இரும்பு கரத்தை குற்றத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். புகார் கொடுக்க வரவங்ககிட்ட மரியாதை, புன்னகை, அக்கறை இவைகளெல்லாம் இருக்கணும். அந்த கேரக்டரை காட்டுங்க. போதையின் ஆபத்து நாளை நம் வீட்டு குழந்தைகளையும் பாதிக்கும் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். போதைப் பொருள் விவகாரத்தில் சமரசம் இன்றி செயலாற்ற வேண்டும் என்றும் போலீசாருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். போதைப் பொருட்கள் நடமாட்டம், அதனுடைய விற்பனையை தடுக்கிறதுலையும் 0 டாலரன்ஸ் என்ற பாலிசியை நீங்கள் பயன்படுத்தணும். உங்கள் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க. யார் பாதிக்கப்பட்டாலும் போதை என்ன ஆபத்து நாளை நம்ம வீட்டு குழந்தைகளையும் பாதிக்கும்னு உணர்ந்து பர்சனல் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் செயல்படணும். போதைப் பொருள் குறித்து பேச திமுக அரசுக்கு எந்த தகுதியும் இல்லை. போதைப் பொருளை தடுப்போம் என முதலமைச்சர் கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். அதை பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தகுதியா இருக்குது. அப்புறம் இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா தம்பி? உங்களுக்கு தெரியாமல், ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு தெரியாமல் போதைப் பொருள் உள்ள வருது நாட்டுக்குள்ளே சொல்றது வெக்கமா இல்லையா? குடும்ப உறுப்பினர்களான இடைநிலை ஆசிரியர்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம். ஜாக்டோ ஜியோ பேச்சுவார்த்தைக்கு பிறகு இடைநிலை ஆசிரியர்களுடன் பேச்சு நடத்தப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். தாக்க முற்படுவதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு ஆசிரியருடைய கையும் குறிக்கப்பட்டதா புகார்கள் தெரிவிக்கிறாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான். இது ஒரு ஆர்ப்பாட்டமோ அது போராட்டமோ அது அந்த மாதிரிலாம் நான் பார்க்கறதை தவிர்த்து இது அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் இது இருக்கின்றது. அது சார்ந்து, ஏன்னா எல்லாருமே படித்த ஆசிரியர்கள் தான். ஸோ அவங்களுக்கும் தெரியும் எந்த லிமிட் வரைக்கும் நம்ம போராட்டம் பண்ணணும், எந்த லிமிட்டை நம்ம தாண்டக்கூடாது, நம்முடைய உணர்வுகளை எப்படி நம்ம வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா படித்தவர்கள் அவங்க இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் அவங்களை பார்க்கணும். எது எப்படியாக இருந்தாலும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக கைவிட மாட்டேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அழிவின் பாதையில் செல்வதாக கட்சி எம்பி ஜோதிமணி எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட விவகாரம். ஜோதிமணியின் கருத்து குறித்து விசாரிக்க குழு அமைக்கப்பட உள்ளதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் அறிவிப்பு. On Satish Kumar, already constituted a committee, and this issue will be first investigated, and then the All India Chairman of the RGPRs will take the disciplinary action on that. We know that these concerns are there, but we cannot just take a decision on these matters immediately, because we have to follow our party protocol, and we have to understand what exactly is the issue.
திமுகவுடனான கூட்டணி நம்பகத்தன்மை வாய்ந்தது என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் தகவல். உட்கட்சி விவகாரம் குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். Has anybody told you that we are not going to do alliance with the DMK? Today is exactly 1 month back I met Chief Minister by going to their office. We have just completed 1 month and we are waiting. We are hopeful that the DMK will take a decision firmly. We are proactively, we have formed a committee. We went and met the Honorable Chief Minister along with our entire 5 members. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. இல்லைங்க, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அகில இந்திய தலைமையோடு பேசிக்கொண்டிருப்பதாக எனக்கு தகவல். எங்களுடைய குழுக்கு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள், அழைப்பார்கள், நாங்கள் போய் பேசுவோம். இந்த ப்ராசஸ் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என யார் கூறியது? தாவேகா தரப்பில் கூறினார்களா அல்லது காங்கிரஸ் கட்சி கூறியதா என்றும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் சரமாரி கேள்வி. What cadre speaks and what leader speaks, that is, I cannot tell to you today what is happening. So that is their version, this is our version. கோவில் என்பது அமைதிக்கான இடம். அங்கு மனிதநேயத்தை வளர்க்க வேண்டுமே தவிர மதவெறியை வளர்க்கக்கூடாது. கலவரத்தை வளர்க்காதீர்கள். கலவரம் செய்ய தமிழகத்தில் இடமில்லை என நெல்லையில் அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. இந்த ஆட்சி என்று பிம்பத்தை உருவாக்க நினைத்தவர்கள் இன்றைக்கு நிலைகுலைந்து போயிருக்கின்றார்கள். எப்படியாவது இனத்தால், மதத்தால், மொழியால் இந்த தமிழ்நாட்டை பிளக்கலாம் என்று நினைக்கின்ற சக்திகள் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. இந்த ஆன்மீக பணிக்காக சிவகங்கை மாவட்டம் செம்பனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள மருத்துவர் அறையில் மது அருந்திய விவகாரம். 4 மருத்துவர்கள், 1 மருந்தாளுநரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட சுகாதாரத்துறை நடவடிக்கை. அரசு மருத்துவமனைகளையும் குடிப்பகங்களாக மாற்றியது திமுக அரசின் சாதனை. மருத்துவர்கள் 4 பேர் பணியிடை நீக்க விவகாரத்தில் ஆட்சியாளர்கள் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். பொங்கல் பண்டிகையொட்டி நெல்லை, நாகர்கோவில், கோவை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் வரும் 8ஆம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கம். சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம், செங்கல்பட்டில் இருந்து 2 மார்க்கத்திலும் ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வர மீனவர்கள் 9 பேர் கைது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மற்றும் அவர்களது 2 படகுகளையும் பறிமுதல் செய்தது இலங்கை கடற்படை.